ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் இன்றைக்கி வந்து பாடி சரவணா ஸ்டோர் வந்திருக்கேங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்கிறதுக்காக. மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, டேபிள், சேர் இதெல்லாம் வாங்கிறதுக்காக. நம்மளோட பழைய ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, சுத்தமாக வேலை செய்யலை. ஸோ பட்டர்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு வேணும். ஸோ அதான் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த ஹையர் பிராண்டில் வந்து இந்த அப்சைட் டவுன் ஃப்ரிட்ஜு பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது மெயினாக பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் இருக்கு இல்லையா, இதில் வந்து டெம்பரேச்சர் மாற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜாகவே வந்து மாற்றிக்கலாம். அது ஃபுல்லாக பட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்பஸ்க்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினச்சி இதை நான் சூஸ் பண்ணி இதை நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 1 டேயில் வந்து டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டேபிள், சேர், நம்மளோட அந்த பேக்கிங் யூனிட் தேவைப்படக்கூடிய சில பொருட்களும் சேர்த்து வாங்கியாச்சு. ஸோ எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிராண்ட் ஆஷாஸ் குக்கீஸோட அந்த நேம் பிளேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு, அதையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நம்ம பேக்கிங் யூனிட் தேவைப்படக்கூடிய, அதுவும் நான் ரொம்ப வந்து விரும்பக்கூடிய திங்ஸும் ஆர்டர் பண்ணிக்க நான் கொண்டு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்டார்ச் அப்படின்வாங்க. ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்டிங்லேருந்து படிப்படியாக முன்னேற்ற வருதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமாளை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கட் அவுட் வந்து நான் ஆர்டர் கொடுத்து செஞ்சேங்க. எனக்கு என்ன அப்படின்னா, வாசல் கதவு திறந்த உடனே கம்பீரமாக அதுவும் ராஜ அலங்காரத்தோட இந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும் ரொம்ப வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக எவ்வளோ பெரிய ஃபோட்டோவை நான் ஆர்டர் பண்ணி இப்போ வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ இது கரெக்டாக வாசலுக்கு நேராக எங்கள் 2 ஆணி நான் அடிச்சுட்டு அங்கே வந்து மாட்டிக்கலாம். ஸோ பிடிச்ச கடவுளோட நம்மளோட பிடிச்ச விஷயங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பூஜா ரூம் எப்படி வந்து இங்கே குட்டி பூஜா ரூம் இருக்குது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி மொத்தமாக நான் வந்து பேக்கிங் யூனிட்டை எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஒரு குட்டி டூர் மாதிரி நம்ம வந்து போடலாம், பேக்கிங் யூனிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே அழகாக வந்து நம்ம முருகரை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு வாசலுக்கு நேராக. எப்படி இருக்கார் முருகர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ராஜ அலங்காரத்தோட அழகாக கம்பீரமாக வாசலுக்கு நேராக தோற்றம் கொடுக்குறாரு இல்லையா. இந்த பக்கத்துலேயே வந்து எங்கள் நேம் பிளேட் ஆஷாரவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நேம் பிளேட் இது. ஸோ எப்போத்துலேருந்தோ நான் வச்சுருக்கேன், அதை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேபிள் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு வரப்போ டேபிள் சேர்லாம் முக்கியம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ரூம் வந்து வித் ஏசியோட அந்த டேபிள் சேரோட தேவை தான். ஸோ அதனால தான் வந்து ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இந்த ஏசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தது. ஒரு மார்பிள் ஃபினிஷில் இருந்தது, ஒயிட் அண்ட் அந்த கோல்டு மிக்ஸில். ஸோ இங்கே நம்ம சிஸ்டமும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 2 ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் ஷாப்லேயே வந்து பார்த்தப்போ நம்மளோட ஒர்க்குக்கு இந்த ஒரு டேபிள் சைஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பசங்களை வந்து என் பக்கத்துலேயே வச்சுருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு ஃபிஷ், லக்கி ஃபிஷ் வந்து என்னோட பிரதர்லாம் கொடுத்தாரு எனக்கு கிஃப்ட்டாக. ஸோ அதையும் ப்ளேஸ் பண்ணிச்சு, என்னோடய ஃபஸ்ட் அவார்ட். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பை பார்த்து பொறுமையாக ஒன்றா வந்து நம்ம வாங்கி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லையா. நான் ஒன்று சொல்வேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வருங்க. இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் என்னால் பேக் பண்ணவே முடியாது. சின்ன மிஷின் வச்சுருந்தேன், அவ்வளோ ஆர்டர்ஸ் வரும். பட் நைட் ஃபுல்லாக உட்காந்து பேக் பண்ணுவேன். ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா விடிகாத்தால 3 மணிலும் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொரியர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் அப்படின்றது போட்டோன்னா அது நமக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் அண்ட் டாக்ஸிக் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தள்ளி வச்சுருங்க. சில பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்மளுக்கே தெரியும் இவங்க நம்மளை யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. பட் வந்து உங்கள் டவுன்ஃபாலை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு தெரியும் யார் என்ன அப்படின்ட்டு. அது எந்த மனிதராக யாராக எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுருங்க. உப்பு சக்கரை 2மே வெள்ளையாக தாங்க இருக்கும். ஸோ அதை பிரித்து பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை தான். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து எல்லோரும் மேலே போயிட்டோம் அப்படின்னா ஒட்டிப்பாங்க வந்து உறவுகள். பட் நம்ம ஸ்டார்டிங் டைமில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஸோ யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றது நான் எப்போவுமே சொல்கிறது தான், அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சேரும் வந்து நான் இந்த டேபிளுக்கு செட்டாக வாங்கினா எனக்கு செம்ம பேக் பெயின் இருக்குங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் உட்கார டைம் அது கம்ஃபர்டபுளாக அந்த கொஞ்சம் பேக்குக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த சேரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுள் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் வந்து 100% நம்புவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாம் செட்டாக வாங்கி கொஞ்சமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்க சொல்லுங்கள் இந்த சேர், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களை எத்தனை பேருக்கு வந்து
இந்த மைக்ரைனில் தலைவலி இல்லை கண் எரிச்சலாக இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் தான் வந்து அகாரோ பிராண்டில் ஐ மசாஜர் வந்திருக்குங்க. சுப்ரீம் அப்படின்ற மாடலில் 1 year வாரண்டியோடு வருது. மொத்தம் 5 மோட்ஸோடு வருதுங்க. நான் இந்த ரிவ்யூ இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது வந்து ஓப்பன் பண்ணுறது அந்த அன்பாக்சிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். பட் நான் பர்சனலாக ஒரு 5 times நான் என் ஹஸ்பண்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்றதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மைக்ரைனில் தலைவலி வரும் இல்லையா, ஒத்த தலைவலி வரும், இல்லை கண் ஹீட் ஆகும், இல்லைனா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணில் மசாஜ் கொடுக்குற மாதிரி தேவைப்படும் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இல்லை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப நம்ம சிஸ்டம் பார்க்குறோம். எனக்கு நான் எப்போவுமே ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நிறைய ஆர்டர்ஸ் ஃபோனில் வந்துகிட்டே இருக்கும், எழுதிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி ஃபோன் அண்ட் சிஸ்டம் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஒரு அகாரோ ஐ மசாஜர். இல்லை மொத்தம் 5 மோட் இருக்குங்க. ஹீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். லோ, ஹை அண்ட் நோ ஹீட் அட் ஆல். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கும் சேர்த்து வருது. நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் இந்த ப்ரெஷர் மோட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 மோடோட வருதுங்க. இது நான் ஒரு ஸ்ட்ராங் மோடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் கண்ணில் வச்சுக்கிட்டேன். ஓவராலாக நம்மளுக்கு கரெக்டாக இந்த சைடு நம்ம வந்து தைலம் தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு அழகான மசாஜ் கொடுக்குதுங்க. ஜென்டலாக ஐபால் மேலே மசாஜ் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு டஃப்பான டே இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் வேணும் அப்படின்னா இந்த ஐ மசாஜர் அப்படி போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம நிறைய மசாஜஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து மஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மசாஜர். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி நிறைய பல்க் பேக்கிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நாளைக்கு கொரியர் பண்ண போகிறோம். ஸோ காலையில் ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி அழகாக வந்து இப்போ பேக் பண்ணி இனிமேல் வந்து நம்ம பாக்ஸில் வந்து கொரியருக்கு சீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். 1500 rupees குக்கீஸ் வாங்குற ஒரு கஸ்டமருக்குமே நம்ம வந்து விநாயகர் ஸ்டாச்சு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்லி, இந்த ஸ்டாச்சு வந்து நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பிள்ளையாரோட ஸ்டாச்சு கிடையாதுங்க. இது வந்து காணிப்பாக்கம் அப்படின்ற சித்தூரில் ஒரு ஊர் இருக்குது. நான் நிறைய வாட்டி அந்த பிள்ளையார் பற்றி சொல்லியிருக்கேன். சுயம்பு விநாயகர் ஒரு கிணத்துல வந்து தோணுனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னுமே வளர்ந்துட்டே போகிறாரு. ஸோ அந்த கோயிலை இடிச்சுட்டு திருப்பி கட்டுறாங்கன்ற மாதிரி வளர்ந்துட்டே போகிறாரு. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். எது நினைச்சாலும் நடக்கும். ₹1 காயின் நம்ம முடிச்சு வச்சு நம்ம பிரார்த்தனை வைக்கலாம். நான் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து வ்ளாக்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும், நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பிள்ளையாரை நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையாரை மோல்டு கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பிள்ளையார் தான் நம்ம இப்போ வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்திக்கு ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போச்சு. இன்னும் நிறைய பேர் அக்கா இந்த ஸ்டாச்சு வந்து இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்னும் இந்த ஆஃபர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். 200 ஸ்டாச்சுஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு 100 வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு நம்மளுக்கு இங்கே வந்து சேர போகுது. ஸோ இந்த ஸ்டாச்சுஸ் கூட இந்த குக்கீஸ் கூட நம்ம ஸ்டாச்சுஸ் சேர்த்து டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ இன்னுமே இந்த ஆஃபர் இருக்கா, நிறைய பேர் கேட்குறீங்களா, இன்னும் இந்த ஆஃபர் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம அவைல் பண்ணிக்கோங்க. நான் நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட குக்கீஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒயிட் சுகர் கிடையாது, மைதா கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து கோதுமை, மில்லட், கருப்பு கவுனி, ராகி இந்த வந்து நல்லா பலன்கள் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் கூட தான் செஞ்சுட்ருக்கோம். இதில் நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. காஜு இலாச்சி இருக்குது, ராயல் வீட் நட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் ஹாய்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்லாக் வரும். நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் நிறைய வருது. ஒன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா பல்காக வாங்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து வயசானவங்க எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கலர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ கிடையாது. ஸோ ரொம்ப சேஃபாக நீங்கள் சாப்பிடலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குக்கீஸ்லாம் டிஸ்பேச் பண்ணி திருப்பி நான் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இங்கே ஒரு சிங்கிள் காட் போட்டிருக்கு. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விவான் குட்டி வந்தான் அப்படின்னா அவன் தூங்குறதுக்கு. செகண்ட் நம்மளுக்கு என்னைக்காவது ரொம்ப வந்து பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப பேக்கிங் ஹெவியாக இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சிங்கிள் காட் போட்டிருக்கேன். மெயினாக விவான் குட்டி என் கூட வந்து எப்பாச்சும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி டாய்ஸ் அண்ட் பெட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி பார்த்துப்பாரு. சம்டைம்ஸ் அதாவது ஒர்க்கில் வெளில போகிறாருன்னா இப்போ நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்காக தான் எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். நம்மளோட பேக்கிங் ஐட்டம்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரான், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த க்ளவுஸ் எல்லாமே நீட்டாக அப்பப்போ வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நோட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே ஆர்டர்ஸ் வருங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் நம்பர் போட்டு அந்த தேதி போட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். அது மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக வந்து வெயில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நவராத்திரி வருது இல்லையா, 200 வேல் 300 வேல் 50 வேல்னு சொல்லிட்டு வேல் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. காணிப்பாக்கம் ஸ்டாச்சூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக நோட் பண்ணி அந்தந்த டேட் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம்ல, அது டெலிவரி பண்ணிட்டாங்க. அதை டெமோ பண்ணுறதுக்காக வராங்க. அதுக்காக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி நான் இப்போ எடுத்து வைக்கணும். பழைய ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கம்ப்ளீட்டாக அது ஒர்க் கண்டிஷனே இல்லை, அதனால் அந்த ஸ்டார்ச்சுக்கு தான் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹையர் பிராண்டில் இந்த மாதிரி நம்ம 365 லிட்டர்ஸில் இந்த அப்சைட் டவுன் ஃப்ரிட்ஜ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கமர்ஷியலாக ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி போயிடலாம்ல, கமர்ஷியல் பர்பஸ்க்குன்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக வந்து நம்ம அவ்வளோ ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான், அந்த மாவாக இருக்கட்டும் மிச்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவோன்றதுனால வந்து இந்த ஃப்ரிட்ஜ் நம்மளுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. செகண்ட் வந்து நம்ம குக்கீஸ் வந்து 100% ஒன்லி பட்டர் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறோம். டால்டாவோ இல்லை ஆயிலோ இல்லை மற்றபடி ஏதோ கொழுப்புலாம் சேர்ப்பாங்க மற்ற இடத்துலலாம், அதெல்லாம் இல்லாமல் பியூராக பட்டர் மட்டும்தான் போடுறோம். ஸோ பட்டர் ஸ்டாக்கு தான் மெயினாக எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் தனியாக ஃப்ரீசருக்கு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் அந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா கன்வெர்ட்டபிள் தான் இது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே, அதாவது ஃப்ரீசரையும் ஃப்ரிட்ஜும் ஒரே டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லாக ஃப்ரீசர் பாக்ஸை வந்து ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி அங்கே வந்து பட்டர் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கலான்றதுக்காக இதை நான் சூஸ் பண்ணுங்க. ஒரு பொருளுமே பார்த்து நான் என் பிஸ்னஸ்க்காக வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் மீ. நிறைய விஷயம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், லேர்னிங்க்கு வந்து எண்டே கிடையாது, நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஸோ நிறைய பேர் அக்கா நீங்கள் ப்ரௌனிஸ்லாம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறேங்க. இல்லைங்க, இப்போதைக்கு குக்கீஸ் இதுவே கரெக்டாக இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி டேஸ்ட்லையும் சூப்பராக இருக்கிற மாதிரி நிறைய குக்கீஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது வரையுமே ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ ஃபீட்பேக் அட்டகாசமாக இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் நம்ம அடுத்த வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ சூப்பராக வந்து எல்லாத்தையும் அவர் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, எந்த புது பொருள் வாங்கினாலும் அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் அது ரொம்ப லாங் ரன் வரும்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவர் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சின்ன நம்பிக்கைகள் வந்து தப்பே கிடையாதுங்க. அது நம்ம நம்பிக்கை, கண்டிப்பாக அது நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஸோ வந்து பெரியவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக ரீசன் இருக்கும். அது நான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். எந்த புது பொருளாக இருந்தாலும் ஒரு பொட்டு வச்சுட்டு நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது லாங் ரன்னுக்கு ரொம்ப நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் மாடல் எப்படி இருக்குன்னு யாராவது இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு இதே மாதிரி ஃப்ரிட்ஜ் தான் இப்போ ரீசெண்ட் டைமில் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் கொஞ்சம் கம்மி கெப்பாசிட்டி, ஒரு 250 லிட்டர்ஸில் சின்னதாக ஒன்று வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடிஞ்சு எடுக்க முடியாது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ன்றனால மேலே ஃப்ரிட்ஜு கீழே ஃப்ரீசர்ன்றனால அம்மாவுக்கு இது வாங்கி கொடுத்தேன். நானும் இதே மாடலில் பெருசாக வாங்கிட்டேன். ஸோ அவர் வந்து ஃபுல்லாக நமக்கு டெமோ கொடுத்துட்ருக்காரு. அவர் என்னென்ன சொல்கிறாரு பொறுமையாக கேட்டுக்கலாம். எக் அங்கேயே கொடுத்துருவாங்க, டோர் க்ளோஸ் பண்ணிடுங்க. ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் இங்கே வெளியில் தான் கொடுத்துருவாங்க. இங்கே தான் இது மொபைல் டச் மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.